ஈரான் தற்போது அமெரிக்க இஸ்ரேலிய வங்கிகள் மேல பேங்குகள் மேல தாக்குதல்களை நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஈரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய அதிபர் நேற்று இரவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாருன்னா, ஒரு 3 நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டால் நாங்க சமாதானத்துக்கு வர்றதுக்கு தயாருங்கிறார். அதுல முதலாவது நிபந்தனை, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய வார் ரொம்ப உச்சகட்டமான நிலையை எப்பொழுதுமே தாண்டி கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈரான் மேல இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதல்கள் நடத்தப்படுகிற அதே நேரம் ஈரானும் இஸ்ரேல் மேலையும் அமெரிக்காவினுடைய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்கள், இராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரம் தற்போது தாறுமாறாக ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளிலையும் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே ஈரானுடைய தாக்குதல்கள் தற்போது உச்சம் தொட்டு வருகிறது. உலகளாவிய அளவில் பெட்ரோலுடைய விலை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பீப்பாய் பெட்ரோலுடைய விலை $60 இருந்த நிலையில இன்றைய நாள் அமெரிக்காவில் ஒரு பீப்பாய் பெட்ரோலுடைய விலை $100 எட்டி இருக்கிறது. அப்படின்னா 60 இருந்து $100 அமெரிக்காவுக்கு போகுதுன்னு சொன்னா அடுத்தடுத்ததாக எவ்வளவு விலை உயரும், அடுத்ததாக மக்கள் இதை எப்படி தாங்கிக் கொள்வார்கள் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. அதை தாண்டி IRGC ஈரானுடைய புரட்சிகர ராணுவ பிரிவு வெளியிடுகிற அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, 60 இருந்து 100 வரைக்கும் வந்துட்டிய 200 வரைக்கும் இதை கொண்டு போவோம் அப்படிங்கிறாங்க. $200 அளவுக்கு பெட்ரோல் விலை போனது என்று சொன்னால் இலங்கையில் 1 லிட்டர் பெட்ரோல் குறைந்தது நாம $4000 $5000 கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பாரிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். அதனால்தான் இலங்கையினுடைய அதிபரை என்ன சொல்றாருன்னா, அப்படியான ஒரு நிலை வந்தா அதுக்கு நாம் பொறுப்பில்லை, சர்வதேச மட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த யுத்தங்கள் தான் பொறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளும் நேற்றே நம்முடைய வீடியோவுடையும் தெளிவாக சொல்லியிருந்தோம். இப்படியான நிலையில தான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆதரவு பெற்ற அமெரிக்காவினுடைய வங்கிகள் பலவற்றை அமெரிக்கா தொடர்ந்து மூடி வருகிறது. துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு ஆதரவான அமெரிக்காவுடைய நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய வங்கிகள் மூடப்பட்டிருக்கிறது, கத்தர்ல மூடப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, 2 நாட்களுக்கு முன்பதாக ஈரான்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய வங்கி மேல இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. எனவே ஈரான் தற்போது அமெரிக்க இஸ்ரேலிய வங்கிகள் மேல பேங்குகள் மேல தாக்குதல்களை நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே அமெரிக்காவுடைய எல்லா அசெட்ஸ் மேலையும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதில் தற்போது பேங்குகள் மேல நடத்தப்படுகிற தாக்குதல்கள் உச்சமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால தற்போது இந்த பேங்குகள் எல்லாம் மூடப்படுகிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இதெல்லாம் பொருளாதாரத்தில் தாங்க முடியாத இழப்பை உண்டாக்கும். ஆனா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஈரான் போன்ற ஒரு நாட்டை அழிக்கணும்னா நம்ம உலகமே சேர்ந்து இந்த விலையை கொடுத்துதான் ஆகணும். இந்த பைத்தியார பயலுடைய இந்த வேலைக்காக உலக நாட்டு மக்கள் எல்லாம் ஏன் வந்து பட்டினில கிடக்கணுங்கிற கேள்வி வருமா இல்லையா? இவன் செய்கிற இந்த மாதிரி கிறுக்குத்தனத்துக்காக ஒவ்வொரு நாட்டை போய் ஆக்கிரமிக்கிறதுக்காக எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் பட்டினில இருக்கணும்னா அவன் நாட்டு மக்கள் பட்டினில இருக்கிறதுக்கு நிலைமை வருமானு கேட்டா அது வராது. ஏன்னா அவன் எல்லாத்தையும் சேமிச்சு வச்சிருக்கிறான். மற்ற நாட்டினுடைய மக்கள் பட்டினில இருப்பாங்க, அதை பொறுத்துக்கிறங்க அப்படின்னு பேசக்கூடிய நிலையெல்லாம் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய ஷின்பத்தினுடைய தலைமையகத்தின் மீது இன்றைக்கு கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரானுடைய ட்ரோன்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய ராணுவம் இன்றைக்கு இஸ்ரேலுடைய 2 விமானப்படை தளங்கள் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறது. டெல் அவீவ்ல இருக்கக்கூடிய ஷின்பத்தினுடைய தலைமையகத்தின் மீது ட்ரோன் அட்டாக் பண்ணி இருக்கிறது. இந்த தாக்குதல்களை தாண்டி மத்திய தரை கடலோரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய யாவ்னே என்கிற நகரத்தின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பால்மேச்சும் என்கிற விமானப்படை தளத்தின் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரானுடைய IRGC என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, ஈரான் மேல கடும் தாக்குதல்களை அமெரிக்கா இஸ்ரேல் நடத்துகிறது என்கிறத யாருமே இங்க மறுக்கல. ஆனால் அதைவிட பலத்த அழிவு இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் உள்ளிட்ட பத்திரிகைகள் சொல்லக்கூடிய செய்திகள் தொடர்ந்து அதை பார்க்கும்போது தெரிகிற விஷயங்கள் என்ன, டெல் அவீவை மொத்தமாக அழித்துக் கொண்டிருக்கிறது ஈரான். டெல் அவீவ்ல பல பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த தப்பி ஓடுவதற்காக பங்கர்களுக்குள்ள ஒரு தாக்குதல் நடத்தப்பட போகிறதுங்கிற சைரன் ஒளி வரும்போது பங்கர்களுக்குள்ள ஓடி ஒளியறதுக்காக தப்பி
ஓடுகிற நேரத்திலேயே இஸ்ரேலியர்கள் பல பேர் மிதிப்பட்டு செத்திருக்கிறாங்க, காயப்பட்டிருக்கிறாங்க, 2000க்கும் மேற்பட்டவங்க மருத்துவமனைகளில் இருக்கிறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டே இருக்கிறது. இதுக்கு மத்தியில் இஸ்ரேலுக்குள்ள பெரிய உள்நாட்டு குழப்பமே ஏற்படுகிற நிலையும் ஏற்பட்டிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. ஏன்னா நீங்க செய்யக்கூடிய இந்த தாக்குதல்களால தான் இவ்வளவு அழிவு நமக்கு வருதுன்னு இஸ்ரேலியர்களே உள்நாட்டு குழப்பம் ஒன்றுக்கு தயாராகிறார்கள். ஈரானுடைய ஆட்சியை கவிழ்க்க நினைச்சாங்க, மாறி இஸ்ரேலுடைய ஆட்சி கவிழ்ந்தாலும் நம்ம வந்து சந்தேகப்படுறதுக்கு இல்லைங்கிற ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல நாங்கள் அனைத்து கட்டுப்பாடுகளையும் கைவிட்டு உச்சமான அழிவுக்கு தயாராகுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஹலீபாப் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா ஈரானை ஒட்டி சில தீவுகள் இருக்கிறது. ஈரானுங்கிறது ஒரு பெரிய நாடு, ஈரானை ஒட்டி சில தீவுகள் இருக்கிறது. இந்த தீவுகளை கைப்பற்றுவதற்கு நாங்கள் தயாராகிறோம் என்று சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லியிருந்த நிலையில தான் இந்த தீவுகளை கைப்பற்றுவதற்கான உங்களுடைய முயற்சியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக கட்டுப்பாடற்ற பதிலடியை அது தூண்டிவிடும். நாங்க இப்போ ஒரு கட்டுப்பாட்டோடு தான் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை மீறி ரெட் லைனை தாண்டிய தாக்குதல்களை எல்லாம் நாங்கள் நடத்த வேண்டி வரும் என்று சொல்லக்கூடிய சபாநாயகர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதாவது ஈரானுடைய தீவுகள் மண்ணுக்கு எதிரான மிகப்பெரிய ஆக்கிரமிப்பாக கருதப்படும். தீவுகளை நீங்க பிடிச்சா கூட ஈரானை பிடிச்சதாகத்தான் நாங்கள் நினைப்போம். எனவே எல்லா கட்டுப்பாடுகளையும் தாண்டி பாரசீக வளைகுடாவை அதாவது ஆக்கிரமிப்பாளர்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக ஆக்கிரமிப்பாளர்களுடைய இரத்தத்தால் அதனை நாங்கள் பாதுகாப்போம் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக உங்க மேல மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலுக்கு மத்தியில் ஈரானுடைய அதிபர் அவர்கள் பேச்சுவார்த்தையை மறுத்திருக்கிறார்கள். மீண்டும் நாங்கள் பேசுவோம், சமாதானமாக்கிறோம் என்று சொல்லி அமெரிக்கா கூப்பிடுது. இல்ல நாங்க முடியவே முடியாது, நாங்க தான் தீர்மானிப்போம் அடுத்தது என்ன என்று சொல்லி ஈரான் மிக தெளிவாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஈரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய அதிபர் நேற்று இரவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாருன்னா, ஒரு 3 நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டால் நாங்க சமாதானத்துக்கு வர்றதுக்கு தயாருங்கிறார். அதுல முதலாவது நிபந்தனை, ஈரானுடைய சட்டபூர்வ உரிமைகளை அமெரிக்கா அங்கீகரிக்க வேண்டும். எங்க உரிமைகளை நீ தலையிடக்கூடாது. எல்லா நாட்டுக்கு உரிமை இருக்கிற மாதிரி எங்களுக்கு உரிமை இருக்கு. ஈவன் நியூக்ளியரை தயாரிக்கிறது எங்க உரிமை, பிறப்புரிமை என்கிறது ஈரான். எனவே எங்க உரிமைகளை நீ தலையிடக்கூடாது, அதுக்கு நீ ஒப்புக்கொள்ளணும். அதே நேரத்தில் எங்க மேல நடத்தப்பட்டிருக்க இந்த எல்லா அட்டாக்குக்கும் நீங்கள் இழப்பீடு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி 2வது கேட்கிறாரு. 3வதாக ஆக்கிரமிப்பு இனிமேல் நடத்தப்படாது என்று சொல்லி சர்வதேச உத்தரவாதங்கள் எங்களுக்கு தரப்பட வேண்டும். நீங்க வருவீங்க, தாக்குதல் நடத்துவீங்க, திருப்பி போயிருவீங்க, திரும்ப வருவீங்க, திருப்பி தாக்குதல் நடத்துவீங்க, திருப்பி பேச்சுவார்த்தை, இந்த கதையெல்லாம் சரிப்பட்டு வராது. இனி இந்த பக்கம் தலை வச்சு தூங்க மாட்டோம் என்று சொல்லி நீங்க எங்களுக்கு உத்தரவாதம் தரணும், சர்வதேச நாடுகள் உத்தரவாதம் தரணும். அப்ப மட்டும்தான் நாங்க தாக்குதல்களை நிறுத்துவோம்ங்கிறாங்க. இதுல இந்த முதல் நிபந்தனையாக இருக்கக்கூடிய சட்டபூர்வ உரிமை என்பதை அமெரிக்கா ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, ஈரானுடைய தாக்குதல்கள் நிறுத்த மாட்டார்கள் என்று அவங்க சொல்லி இருக்கிறாங்க. 2வது இழப்பீடுகள் வழங்கணும். இழப்பீடு கொடுப்பாங்களான்னு சொன்னா கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கடந்த காலங்களில் இதே மாதிரி ஈரானுடைய ஒரு பேசஞ்சர் பிளைட் அமெரிக்கா சுட்டு தள்ளி இருந்தது, 200க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்ட நேரத்தில் அதற்காக அமெரிக்கா இழப்பீடு கொடுத்திருந்தது. இழப்பீடு கொடுக்காம அவங்களால முடியலைங்கிற ஒரு நிலை வரும்போது இழப்பீட்டை கொடுத்திருந்தார்கள். அதே மாதிரி தான் 3வது நிபந்தனை, சர்வதேச நாடுகள் உத்தரவாதம் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் இந்த 3 நிபந்தனைகளை மசூத் பெசக்ஷியன் சொல்லி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார்ல, குட்டிகாரன் கூட பரவாயில்லைங்கிற நிலையில ஒளறிக்கிட்டே இருக்கிற காட்சியை பார்க்க முடியும். என்னன்னா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டா, திருப்பி நாங்க ஜெயிச்சிட்டோங்கிறது. நீ ஜெயிச்சுட்டா இன்னைக்கு எத்தனை நாட்களாக யுத்தம் நடக்குது, ஈரானுடைய ஆட்சி கவர்ந்திருக்கணுமா இல்லையா, ஸ்ட்ரக்சர் உடைஞ்சிருக்கணுமா இல்லையா, ஈரான் அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிருக்கணுமா இல்லையா, அது ஒண்ணுமே நடக்கல. 80% அவர்களுடைய ஏவுகணைகளை அழிச்சிட்டோம்ங்கிறான். ஆனா டெய்லி அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், டெய்லி பெலிஸ்டிக் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். அப்ப 80% அழிச்சிட்டா இப்ப அனுப்புறதுல எங்க புதுசா உருவாக்கிட்டு என்னடா சொல்ல வர்றீங்கிற கேள்வி வருமா இல்லையா? இன்றைக்கு அல் ஜஸீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் அமெரிக்க அதிபர் தொடர்ந்து நான் வெற்றி பெற்றதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஆனால் யுத்தம் தொய்வின்றி தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுங்கிறார். நீங்க வெற்றி பெற்றுட்டு சொன்னா யுத்தம் நின்றுக்கணும், ஆனா யுத்தம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. எனவே அமெரிக்க அதிபர் தொடர்ந்து அவருடைய அந்த நாங்க ஜெயிச்சிட்டோம் சொல்லி அவர் சந்தோஷப்படுறாரு தவிர உண்மையிலேயே அது ஜெயிக்கல, எப்ப இந்த யுத்தம் முடிவடையும் என்று கூட அமெரிக்காவுக்கே தெரியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில ஈராக்குக்கு அருகாமையில் இருந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு டேங்கர் கப்பலை IRGC தாக்கி அழித்திருக்கிறது. இது கூட ஒரு கப்பல் எரியக்கூடிய காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. இப்படி பல கப்பல்கள் மேல தாக்க
தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறது IRGC. ஈராக்கினுடைய பாஸ்ரா அருகே இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான மார்ஷல் தீவுகளுடைய கொடிகளோடு பயணித்த ஷபேஷியா விஷ்ணு என்கிற கப்பல் மேலதான் இன்றைக்கு அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். ஈரான் மேல கிட்டத்தட்ட 100 ராக்கெட்டுகளை ஒரே டைம்ல ஒன் டைம் 100 ராக்கெட் அனுப்பி இருக்கிறாங்க. இஸ்ரேல் மேல கடுமையான அழிவுகளை இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து எங்க மேல ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தினா நாங்கள் லெபனானுடைய பகுதிகள் முழுவதுமாக கைப்பற்றுவோம், ஆக்கிரமிப்பு பண்ணுவோம் என்று சொல்லி லெபனானுடைய அரசாங்கத்துக்கு இன்றைக்கு சொல்லி இருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா நீங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா நாங்க உங்களை வந்து பிடிப்போம், உங்க மேல அடிப்போம் என்று சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் கேட்காம ஒரே நேரத்தில் சிங்கிள் அட்டாக்ல 100 ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் ஈராக்கினுடைய துறைமுகத்தில் இருக்க செயல்படக்கூடிய ஒரு முக்கிய அதிகாரி வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பேட்டி வெளியாகி இருக்கிறதுல 2 ஈராக்கிய வெளிநாட்டு எரிபொருள் டேங்கர்கள் இதுவரைக்கும் நீரில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன ஈரானால என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே ஆக்கிரமிப்புகள் நீங்கி அமைதி திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனையையும் ஏக இறைவன் அல்லாஹ்விடத்திலே முன்வைப்போமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள் ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு, இனி பௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க வர மாட்டார், வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க. சரியா? தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோட நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்கு தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து
ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா 2000 ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன்.